பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் உள்ள டீகோ கார்சியா தீவின் கடற்படை தளத்தை நோக்கி ஏவுகணையை செலுத்திய ஈரான் 4000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தை தாக்க முயற்சித்ததால் போர் விரிவாகிறதா என கவலை. தங்கள் கடற்படை தளங்களை போரில் பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்காவுக்கு பிரிட்டன் அனுமதி. பிரிட்டன் மக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல் என கூறி ஈரான் கண்டனம். திரவ இயற்கை எரிவாயு தேவையில் 40 விழுக்காடு கத்தாரை சார்ந்துள்ள இந்தியா. ராஸ் லஃபான் மீதான தாக்குதலால் இந்தியாவில் எரிவாயு விநியோகத்தில் தாக்கம் ஏற்படும் அபாயம். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானோடு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேச்சு. தடையற்ற கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். ஈரான் கச்சா எண்ணெய் விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை தற்காலிகமாக நீக்கியது அமெரிக்கா. தங்கள் முடிவால் உலக சந்தைகளுக்கு கூடுதலாக 14 கோடி பீப்பாய் எண்ணெய் கிடைக்கும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் விளக்கம். ஈரான் மீதான தாக்குதலை குறைத்துக் கொள்வது குறித்து பரிசீலிப்பதாக ட்ரம்ப் பதிவு. 5 முக்கிய இலக்குகளை நெருங்கி வரும் நிலையில் போர் நிறுத்தம் பற்றி யோசிப்பதாக கருத்து. ஒரு லிட்டர் குடிநீர் பாட்டிலுக்கு 3 ரூபாயும் 20 லிட்டர் கேனுக்கு 5 ரூபாயும் விலை உயர்வு. எரிவாயு தட்டுப்பாடே காரணம் என அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. ஒரு கேன் 20 லிட்டர் கேன் விலை பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் விலை உயர்கிறது. 20 ரூபாய்க்கு இது வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்த பாட்டில் எவ்வளவு இப்போ ஏறி ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 30 ரூபாய்க்கு 3 ரூபாய் ஒரு பாட்டில் விலை. உதகையில் சிலிண்டர் பற்றாக்குறை காரணமாக நூற்றுக்கணக்கான உணவகங்கள் மூடல். உணவு தட்டுப்பாட்டால் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. கேட்டால் கொஞ்சம் கேஸ் இஷ்யூ இருக்குது சார், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. சரி, அதை விட்டு மேலே வரப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் 2-3 இடத்துலலாம் ஒரு டீ ஸ்பாட் இருந்துச்சு, 1-2 இடத்துல இல்லை. அதுக்காக ஹோட்டலுக்கு வரும்போது ஒரு 2-3 ஹோட்டல் இல்லைன்னு சொல்லிட்டு தான் திருப்பி வந்து சாப்பிட்டோம். இங்கே சாப்பிட்ற இடத்துல கொஞ்சம் வெரைட்டிகள்லாம் கம்மி தான், கூட இருந்தாலும் கிடச்சிச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தபடி சூடாக இல்லை. மற்றும் இந்த தட்டுப்பாடு இருக்கிறனால அவங்க கேட்குற வெரைட்டிஸ் எங்களால் கொடுக்க முடியல. இது வந்து டூரிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு பெரிய ஒரு மன வருத்தமாக இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு எதிரொலி. திருவள்ளூரில் சூடுபிடித்த மண்ணெடுப்பு விற்பனை. திருவண்ணாமலை கோயிலில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் லட்டு பிரசாதம் நிறுத்தம். விறகடுப்பில் லட்டு தயாரிப்பதற்கு அனுமதி பெற கோயில் நிர்வாகம் முயற்சி. குறைந்த தொகுதிகளிலேயே போட்டியிடுவதால் விசிகவில் இந்த முறை வேட்பாளர் நேர்காணல் இல்லை. விருப்பமனு விநியோகம் தொடங்கிய நிலையில் தொண்டர்கள் ஒத்துழைக்க திருமாவளவன் வேண்டுகோள். மிக குறுகிய கால அவகாசம் உள்ள நிலையில் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பு மிக குறைவாக உள்ளது. அதனையும் ஏற்கனவே இயக்க தோழர்களுக்கு அறிவிப்பு செய்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் விசிகவுக்கு குறைந்த தொகுதிகளை ஒதுக்குவதால் வலி இருக்கிறது. புரிதல் இருப்பதால் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வை எட்ட உள்ளோம் என்றும் புதிய தலைமுறைக்கு திருமாவளவன் பேட்டி. கூட்டணி வலிமையாக இருப்பதன் மூலம்தான் வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதலும் இருக்கிற காரணத்தால் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வை எட்ட இருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அதில் வலியும் உண்டு, அதே நேரத்தில் வலிமையும் உண்டு. போயஸ் கார்டனை தேடி வந்த நிலை மாறி டெல்லியை தேடிச் செல்லும் நிலையில் உள்ளது அதிமுக.
எடப்பாடி கே பழனிசாமியை கிள்ளுக்கீரையாக பாஜக பயன்படுத்துவது கவலைக்குரியது என திருமாவளவன் கருத்து. ஓஎஸ் தோட்டத்தை தேடி வந்த காலம் மாறி இன்றைக்கு டெல்லியை தேடி செல்லும் நிலை உருவாகி இருப்பது ஒரு கிள்ளுக்கிரையாக நடத்துகிறதோ என்கிற எண்ணம் பொதுவெளியில் உருவாகி இருக்கிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் சந்திப்பு. தொகுதி பங்கீடு, கூட்டணி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. தேர்தல் உத்தியை வகுக்கவே டெல்லி சென்றதாக டிடிவி தினகரன் விளக்கம். பீகார் உத்தியை தமிழகத்திலும் கையாள்வோம் என்றும் அமித்ஷாவை சந்தித்த பின் பேட்டி. இந்த தேர்தலை எல்லா கட்சிகளும் 234 தொகுதிகளில் எப்படியெல்லாம் நாம் அதை எதிர்கொள்வது, பீகாரில் அவங்க எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டு மாபெரும் வெற்றி பெற்றார்களோ அதுபோல இந்த தேர்தல்களில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஒற்றுமையுடன் எல்லா தொகுதியும் செயல்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக பேசுவதற்கு தான் என்னை அழைத்திருந்தார்கள். அதை பற்றி டெல்லிக்கு நாங்கள் வந்தாலே பயப்படுகிறார் ஸ்டாலின். டெல்லியை காட்டி திமுகவால் இனி ஏமாற்ற முடியாது என்றும் தினகரன் திட்டவட்டம். டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பற்றி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். முந்தைய காங்கிரஸ் அரசை காட்டிலும் பாஜக அரசு தந்த நிதி அதிகம். மத்திய நிதியை திமுக அரசு வீணடித்ததாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடிக்கு மேல் நிதியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா 2004 14 வரைக்கும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தப்ப 3 லட்சம் கோடி தான் பணமே வந்திருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் சசிகலாவை கொண்டுவர வாய்ப்புள்ளதா? புதிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க வாய்ப்பில்லை என கே பழனிசாமி ஏற்கனவே தெளிவுபடுத்திவிட்டதாக தினகரன் பதில். தாவேகா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதை இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யார் பேசுமா? சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி கொண்டு வரதுக்கான எதுவும் இல்ல. திமுக தரும் 5 தொகுதிகளை ஏற்க சென்னையில் ஒரு தொகுதி வேண்டுமென நிபந்தனை விதிக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முடிவு. தேசிய பொதுச் செயலர் எம்.ஏ. பேபி தலைமையில் தொடரும் ஆலோசனை. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலர் எம்.ஏ. பேபியை சந்தித்த வைகோ கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்க மறுப்பு. திமுக கூட்டணியில் ஏற்கனவே போட்டியிட்டு வென்ற பாபநாசம், மணப்பாறை தொகுதிகளை மீண்டும் வழங்க கேட்டுள்ளோம். மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா புதிய தலைமுறைக்கு பேட்டி. நாங்கள் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற 2 தொகுதிகள் பாபநாசம், மணப்பாறை, அதே தொகுதிகளை திரும்ப தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கூடுதலாக பாளையங்கோட்டை, அதேபோல திருச்சி கிழக்கு, நாகப்பட்டினம், ஆம்பூர், திருவாடனை ஆகிய தொகுதிகளையும் பரிசீலிக்கலாம் என்ற விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் தொடர்வதா இல்லையா என்பது குறித்து நாளை அறிவிக்கிறார் தவாக தலைவர் வேல்முருகன். திமுக தலைமையிடமிருந்து 24 மணி நேரத்தில் அழைப்பு வராவிட்டால் வெளியேற திட்டம் என தகவல். நாளை மறுநாள் தேர்தல் பரப்புரையை தொடங்குகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தினமும் 4 அல்லது 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். புதுச்சேரியில்
புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே நாளைக்குள் இறுதியாகிறது தொகுதி உடன்படிக்கை. திமுகவும் காங்கிரசும் தலா 14 தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக தகவல். புதுச்சேரியில் உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளில் அதிமுக போட்டி. 2 முறை ஆட்சி செய்த அதிமுக தற்போது 2 தொகுதிகளில் போட்டியிடுவதால் தொண்டர்கள் ஏமாற்றம். கூட்டணி தர்மம், சூழல் காரணமாக புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் போட்டியிட ஒப்புக்கொண்டோம். 2 தொகுதிகளிலும் வெல்வோம் என அதிமுக மாநில செயலர் அன்பழகன் பேட்டி. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் போட்டி. புதுச்சேரி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்ட முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் தரப்பு. ஊசுடு தொகுதியில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் கட்சி துண்டுகளை கழற்றி வீசியும் உறுப்பினர் அட்டையை எரித்தும் போராட்டம். கள்ளக்குறிச்சியில் அரசு அலுவலகங்களில் பொதுமக்களுக்கான கழிப்பறைகள் வேண்டும் என அறிவுறுத்தல். ஜவ்வரிசி ஆலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்வுகளில் கோரிக்கைகளை முன்வைத்த வாக்காளர்கள். அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பொது கழிப்பிட வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாதான் இப்ப சொன்னாங்களே 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் ஊர்ல இருந்து வரான், அவன் எங்க போய் சிறுநீர் கழிப்பான்? அரசு அதிகாரிகள் மட்டும் நீங்க தாளிட்டு வைத்துக் கொள்கிறீர்கள், பொதுமக்களுக்கான சிறுநீர் கழிப்பிடம் கிடையாது. இந்த பகுதியில் ஒரு ஜவ்வரிசி ஆலையை உருவாக்க வேண்டும். உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். பல்லாயிரக்கணக்கானோர் சிறப்பு தொழுகை. உலகில் மிக அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வசிக்கும் இந்தோனேஷியாவில் ரமலான் பண்டிகை உற்சாக கொண்டாட்டம். பெரிய மைதானங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூடி தொழுகை. மாநிலம் எனும் சிந்தனைக்கே முடிவு கட்டும் RSS. தமிழ்நாட்டில் நிர்வாக அமைப்பை 6 கோட்டங்களாக பிரித்த RSS.